ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, சமீப காலமாக குறிப்பாக ஆக்சுவலா மகாவிஷ்ணுக்கு இப்ப இந்த பள்ளிக்கூட சர்ச்சை, அதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. பட் இந்த பள்ளிக்கூட சர்ச்சை வந்து இன்னைய வரைக்கும் அவரை வந்து இன்டர்வியூல வந்து அதைத்தான் கேட்டுட்டு இருக்கிறார். நீங்க எப்படி சொல்லலாம் இந்த மாதிரி ஊனமாய் பிறந்ததுக்கு முன் ஜென்மத்தில் செய்த பாவம் தான் காரணம். அப்ப அவரு சொல்றாரு, நானா சொல்லலையே, திருவள்ளுவர் சொன்னதை தானே சொன்னேன், திருமூலர் சொன்னதை தானே சொன்னேன் அப்படிங்கிறது. சோ இப்ப அவரு கேட்கறதுடைய பாயிண்ட் என்னன்னா, நான் சொன்னது தப்புன்னு நீங்க 100% நம்புனீங்கன்னா அவங்கள ஏன் புகழறீங்க? அது ஒரு கரெக்டான பாயிண்ட் தானே அது இல்ல? கரெக்ட் இல்ல பிரதர்? இப்ப இதை இவர் நிரூபிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இது என் கருத்தே கிடையாது, இது அவங்க சொன்னது. பாட புஸ்தகத்துல இருந்து திருக்குறள் எடுத்துருங்க. சூப்பர்ல தவறான விஷயத்தை போதிக்கிறவருடைய இதை எதுக்கு வச்சிருக்கணும்? திருமூலர் பற்றி ஏன் பாடத்துல இருக்கணும்? வள்ளலாரை பற்றி ஏன் பாடத்துல இருக்கணும்? இவங்க எல்லாம் சொன்னது தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ற. சரி, ஓகே. அதை மீறி நாம அதோடைய பதில நாம சொல்ல போறோம். ஏன்னா நம்ம வந்து இப்ப பரம்பரை மகாவிஷ்ணு, ஜக்கி வாசுதேவ் இவங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வந்து ஏற்கனவே யாரெல்லாம் பெரிய ஆட்கள் நினைக்கிறாங்களோ அவங்க புஸ்தகத்தை படிச்சுட்டு அவங்க பேசுறாங்க. சோ நாம வந்து கடவுள் கிட்ட படிக்கிற மாணவர்கள், பிரம்மகுமார் குமாரிகள் அப்படிங்கிறோம். சோ நம்ம வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டோம். நம்ம எதுலையுமே திருக்குறள் உதாரணமோ எதையுமே கொடுக்க மாட்டோம். மிஞ்சி போனா பைபிள் குரான் சொல்லுவோம். ஏன்னா அது முக்கியமான மதங்கள்ன்றதுனால, மதத்தின் வேதம்ன்றதுனால அதைத்தான் சொல்லுவோம். மற்றபடி மனிதர்கள் எழுதிய வேற எதுவுமே, பைபிளுக்கு விளக்கம் எழுதியவர்களை பற்றியெல்லாம் நாம வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம். குரானுக்கு விளக்கம் எழுதியவர்கள், கீதைக்கு விளக்கம் எழுதியவர்கள் ரெஃபரன்ஸ் டைரக்டா கீதை, டைரக்டா பைபிள், டைரக்டா குரான், இதை பற்றி தான் கொடுக்கிறோம். அதுவும் எதன் ஆதாரத்துல கொடுக்கிறோம்? கடவுள் நமக்கு நடத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக அதன் ஆதாரத்துல கொடுக்கிறோம். சோ நம்ம வந்து பிரம்மஸ்ரீ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அவருடைய கருத்துக்கள்ல சில விஷயங்கள் தவறு அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆனால் இப்ப அவர் வாயிலிருந்து வந்த ஒரு சரியான விஷயத்துக்காக அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க எல்லாரும். இது எப்படி நீங்க சொல்லலாம்? முன்ஜென்மத்தில் செய்த பாவத்தினாலதான் இது வந்துச்சு. அதாவது மறுஜென்மம் இருக்கு இல்லைன்றத பத்தி அதுக்குள்ள போகல. ஏன்னா அதுக்குள்ள போனா அது இந்து மதம், இந்து மதத்துடைய நம்பிக்கை. ஆனா அங்க அவர் கேட்டாரு, இந்த மறுஜென்மம் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்ட்டு அந்த வாத்தியார் சொன்னாரு. பட் அதுக்குள்ள போகல. பட் ஆனா இதை மட்டும் கேட்கறாங்க, அதனாலதான் இது வந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி நீங்க தான் நல்லது பண்றீங்களே, நீங்க ஏன் ஜெயிலுக்கு போனீங்க? இந்த ரெண்ட வந்து தொடர்ந்து அவரை வந்து கேட்கிறாங்க. நீங்க எப்படி அந்த பொறுமை இழந்தீங்க? நீங்க ஒரு குருவாச்சே, யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. நான் இன்னும் அந்த நிலையை அடையல அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அது நல்ல விஷயம். ஆனா அது அதையும் அப்படியே நெகட்டிவா திருப்பி, அப்ப நீங்களே அடையாம நீங்க எப்படி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சோ அதையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா இங்க முக்கியமான விஷயம், இதற்கு வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொன்னாருன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவ பாதிரியாரா இதுக்காக விளக்குமா இல்ல வேற எதுக்கோ சொல்லும்போது சொன்னாரு, கடவுள் நம்பிக்கையே இல்லாத கம்யூனிச நாடுகள் எல்லாம் நல்லா தானே இருக்குது, கடவுள் நம்பிக்கை இல்லாம நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்க சொல்லப்பட்ட விஷயம் கடவுள் நம்பிக்கை இருக்குதா இல்லையான்றது இல்ல, அவங்க முன் ஜென்மத்தில் நல்லது பண்ணாங்களா இல்லையான்றது. அதை நிரூபிக்க முடியாது, முன் ஜென்மத்தை போய் காட்ட முடியாது. ஆனா கடைசியில கடவுள் காட்சி போட்டு காட்டுவார் எல்லோருக்கும். இன்னொன்னு, உண்மையிலே மனசாட்சி தொட்டு பார்த்தா நமக்கே தெரியும், தெரியாமலாம் இருக்காது. நமக்குள்ள இப்ப என்ன குணம் இருக்குதோ இந்த கஷ்டப்படும் பொழுதே, அப்ப நல்லா இருக்கும் போது அதை நான் பண்ணி இருப்பேன்.
அதனால கஷ்டப்படும் போது கூட என்னால அந்த குணத்தை விட்டு வெளியில வர முடியல. இப்போ உதாரணத்துக்கு ஏழையா ஒருத்தர் இருக்கிறாரு, கற்பழிக்கிறாரு. இப்ப அப்ப அந்த செகண்ட வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். காமம் சார்ந்த தவறை நான் செய்திருக்கிறேன். அதனால் ஏழையா பிறந்திருக்கிறேன். இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாட்டினா கூட என்னால காமத்தை விட முடியாத அளவிற்கு நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறது தெரியுதுல்ல. சோ இந்த மாதிரி விஷயத்த வச்சு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டின்னா கடவுள் அநியாயக்காரரா? ஏன்னா நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா, யோபு தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை தான் வைப்பார். நான் எதுவுமே பண்ணல. அவருடைய குழந்தைகள் எல்லாம் இறந்துருவாங்க. அவருடைய சொத்தெல்லாம் போயிடும். அவர் உடம்பெல்லாம் நோய் புழுப்புத்துடும். அப்ப அவரு என்ன சொல்றாரு, நான் தப்பே பண்ணலையே. நான் கடவுளுடைய விசுவாசத்தின்படி தானே இருந்தேன். ஏன் இப்படி பண்றாரு? அப்ப கிறிஸ்தவ மதத்திலும், முஸ்லிம் மதத்திலும் உள்ள அடிப்படை நம்பிக்கை என்னன்னா, கடவுள் நினைத்தால் எது வேணாலும் பண்ணுவார். கடவுள் நினைத்தால் எது வேணாலும் பண்ண முடியும்ன்றது ஒரு பயங்கரமான சர்வசக்திவான பாசிட்டிவா இல்ல. நெகட்டிவாகவே. அவர் நினைச்சா ஒருத்தர் ஊனமா பிறக்க வைப்பார். காரணமே இல்லாம. கொன்று குவிப்பார். அது அவரு இஷ்டம். அவரை கேட்கறதுக்கு யாரு இருக்கிறா? இப்படின்லாம் யோபு சொல்லுவார். சோ ஊனமா பிறந்ததுக்கு காரணமாகவும் அவங்க அதான் சொல்லுவாங்க. அது கடவுளுடைய இஷ்டம். கேள்வி கேட்க நாம யாரு? இப்படி இது வந்து கடவுளுடைய நிந்தனை ஆக்சுவலா. இல்லையா? கடவுள் அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்ப நீங்க நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு எல்லா மதத்திலயும் இருக்குது. அப்ப நீங்க நல்லது பண்றதுக்கு பலனை கொடுக்கக்கூடியவர் கொடுக்காமலும் விட்டுலாமே. நீங்க சொல்றதுதான் கடவுளுடைய குணமாக இருந்தால். இல்லையா? கரெக்ட் இல்ல. அந்த நம்பிக்கையில தானே நீங்க பண்ணுங்க. எதை நம்பி சொர்க்கத்துக்கு போவோம் அந்த மாதிரி நினைக்கிறோம். இறைவன் பண்ணுவாரு அப்படின்ட்டு. கரெக்ட். அப்ப யோபு அதிகாரத்துல கூட 21வது அதிகாரத்துல யோபு சொல்லுவார். பைபிள் பழைய ஏற்பாட்டுல. கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறானே. கெட்டவனுக்கு எல்லாம் கடவுள் கோபப்படுற மாதிரியே தெரியலையே. என் பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது டமால்னு ஒரு காத்து வந்து வீட்டை இடிச்சு எல்லாரையும் காலி பண்ணிச்சு. என் சொத்தெல்லாம் ஒரு செகண்ட்ல டக்கு டக்குன்னு போச்சு. ஆனா கெட்டது பண்றோம். அவங்களுடைய குழந்தைங்க எல்லாம் கும்பலா ஜாலியா வெளியில போய் பாட்டு கேட்கறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகலையே. அப்ப அவருடைய நண்பர் சொல்லுவாரு, அப்படித்தான்ப்பா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஆயுள் நாட்கள் கம்மியா இருக்கும். அப்ப அவரு கேட்கிறாரு, சரி இருக்கட்டும். அவரு செத்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டா என்ன, படாட்டினா அவருக்கு என்ன? அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையா? இத நம்ம பைபிள்ல இத வந்து விலாவரியா பார்ப்போம். ஆனால் நடைமுறையில அப்படித்தானே தெரியுது. இப்ப இங்க மறுஜென்மம்னு ஒண்ணு இல்லன்னா மனிதனுக்கு என்ன ஆறுதல்? சரிடா இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்தான். ஒரு செகண்ட்ல இறந்து போயிட்டான். இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்தான்ல. அததான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரு 70 வயசுல ஒரு 20 வயசு பொண்ண 70 அதாவது அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும்போது ஒரு 16 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணாரு. 40, 50 கூட இருக்கும். அப்புறம் அவரு இறக்கும் பொழுது எவ்வளவு வயசு டிஃபரன்ஸ் தெரியுது 2 பேருக்கும். அவர புதைக்க போகும்போது அந்த ஊர்க்காரங்க பேசுறாங்க. மனுஷன் நல்லா அனுபவிச்சான்யா அப்படின்ட்டு. ஏன்னா நெறைய பெண்களோட அவருக்கு தொடர்பு. அப்ப ஒரு தவறான ஒரு எண்ணம் தானே வருது. நல்லா தானே வாழ்ந்தான். ஜாலியா இருந்தான். கடைசி வரைக்கும் காமம், கரிமீனுன்னு இருந்தான். அப்படின்னு சொல்றாங்க. அததான் யோபுவும் சொல்றாரு. இப்ப இந்த மாரி ஊனமா பிறப்பதற்கோ, அல்லது ஏழையா பிறக்கிறதுக்கோ, முன்ஜென்ம பாவம் காரணம் இல்ல அப்படின்னா, உங்க மைண்ட்ல என்ன வரும்? பாவம் செய்யறதுனால உங்களுக்கு ஒண்ணும் ஆயிடாதுன்ற எண்ணம் வந்துடுது. இல்லையா? பாவம் செய்தாலும் உங்களுக்கு அதுவே தண்டனை வருதுன்னு தண்டனை வருதுன்னு தெரிஞ்சா நீங்க கம்முனு இருப்பீங்க. உங்களுக்கு தண்டனையே கிடையாதுப்பா. உலகியல் சட்டப்படியே நீங்க எந்த தப்பு பண்ணாலும் தண்டனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? தப்பு செய்றவன் ஜாலியா பண்ணிட்டு இருப்பான். அவன பார்த்து மத்தவனும் கெட்டு போக ஆரம்பிப்பான். நான் மட்டும் ஏன் உத்தமனா இருக்கணும்? ஒரு சீரியல் நடிகை கேட்டாங்க. ஆ கணவனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க சின்ன வயசுலயே. அப்ப வந்து சினிமாலாம் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஆமா நான் பண்ணேன் தான். நான் பத்தினியா இருக்கனால எனக்கு யாரும் போய் செல வைக்க போறது கிடையாது. நான் எதுக்கு பத்தினியா இருக்கணும்? அப்படின்னு கேட்டாங்க.
ஆனா கடைசியில ரொம்ப கொடூரமா இறந்தாங்க. இத்தனைக்கும் நல்லதெல்லாம் பண்ணாங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. கடைசியில கேன்சர் வந்து அப்படி கையெல்லாம் வீங்கி அசைய முடியாம, பாத்ரூம் கூட போக முடியாம, ரொம்ப ஒரு நரக வேதனை அனுபவித்து இறந்தாங்க. சோ அந்த காமத்திற்கும், இதற்கும் தொடர்பு இருக்குதுன்னு அவங்க ஒரு செகண்ட் உணர்ந்திருந்தா கூட போதும். சோ இது மாரி ஒரு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ஆபாச சிலைகள்னு சொல்றாங்க இல்லையா? கஜுராஹோ அப்படின்ற ஒரு கோயில்ல இருக்கிற சிலைகள்னு நெனைக்கிறேன். நெறைய ஆபாச சிலைகள், காமத்துல ஈடுபடுற மாரி சிலை இருக்கும். அதுல காமத்துல ஈடுபடுவாங்க. ஈடுபடுறவங்களுக்கு கை இருக்காது. அப்படி வெட்டி விட்டா மாரி இருக்கும். அது ஆக்சிடென்ட்டா கிடையாது. இதற்கான தண்டனை அங்க காட்டுறாங்க. 2த்தையும் ஒண்ணா காட்டுறாங்க. என்ன பாவம் செய்ததற்கு அவனுக்கு இந்த தண்டனை. அதே மாரி ஒரு கால் இருக்காது. நீங்க அந்த சிலை ஃபுல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். மற்றபடி அந்த சிலையில எந்த குறையுமே இருக்காது. பழசாகி இடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு. சோ அந்த அந்த 2 காலத்தையும் ஒரே நேரத்தில் காட்டுறாங்க. அப்படி ஆனாலும் அவனால் காமத்தை விட முடியாதுன்றதும் இன்னொரு விஷயம் இருக்குது. அப்ப அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குது. இல்லையா? இன்னைக்கு வந்து நல்லா இருந்தாலே வந்து விட்டுட்டு போறதுக்கு 1000 காரணம் தேடி கண்டுபிடிச்சு கள்ள தொடர்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஒருத்தருக்கு உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இதை சாக்கா வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லையா? ஆனாலும் எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. எனக்கு காமம் வேணும். அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்க தானே செய்றாங்க, ஊனமா இருக்கிறவங்க. ஆனா அப்படி ஊனமா இருக்கிறவங்க நெறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. அதையும் பார்க்கிறோம். இத்தனைக்கும் ஏழை குடும்பத்துல பொண்ணு எடுக்குறாங்க. அப்பதான் அந்த மாரி எல்லாம் எண்ணம் வராது அப்படின்ட்டு. அப்பயும் விட்டுட்டு போயிடுறாங்க. சோ அப்ப இது வந்து அதாவது ஒரு என்ன சொல்றது? அந்த நிலையிலும் காமம் இல்லாமல் இருக்க முடியல. இதை பாவம்ன்னு கூட யாருக்கும் தெரியலன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். இப்ப இவங்க கேட்கிற மாதிரி, சரி இது மத்தவங்கலாம் நல்லா இருக்கிறாங்களே! கம்யூனிஸ்ட் நாடு நல்லா இருக்கு. கடவுள் இல்லன்னு சொல்றவன் நல்லா இருக்கிறான். இதை பார்த்து தானே கெட்டு போறாங்க அப்படின்றாங்க. சோ இதுல அதே மாரி யோபு வந்து சொல்லும்பொழுது, நல்லவன்லாம் தண்டிக்கப்படுறான். கெட்டவனெல்லாம் கடவுள் கண்டுக்கிறதே இல்ல. அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. இந்த மாரி சொல்றாங்க. இது உண்மையா? அப்படின்னா, ஒரு விதத்தில் இது உண்மை. கெட்டவர்களுக்குத் தான் கடவுள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அந்த விஷயம் வந்து நம்மை அறியாமல் மகாபாரதம் பார்க்கும்போது சொல்லுவோம். என்ன இது சூழ்ச்சி பண்ணி தானே ஜெயிச்சாங்க. கிருஷ்ணர் பண்ணதெல்லாம் சூழ்ச்சி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? சூழ்ச்சி பண்ணி கௌரவர்களை ஜெயிச்சார் அப்படின்னு. ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் சூழ்ச்சி பண்ணல. சூழ்ச்சி பண்ணவங்கள கடவுள் காப்பாத்துறார். ஆனா, அதுல பாண்டவர்கள கெட்டவங்களா காட்டல. இல்லையா? ஆரம்பத்துல இருந்தே நல்லவங்களா தான் காட்டுறாங்க பாண்டவர்கள. ஆனா கெட்டவங்களுக்கு அவர் உதவி பண்ணா எப்படி இருக்கும்? ராமாயணத்தை எழுதிய வால்மீகி வந்து வழிப்பறி கொள்ளைக்காரன். கடவுளுடைய சட்டம் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல ஃப ஃபாலோ பண்ணப்படக்கூடிய அந்த சட்டத்தை கொடுத்த மோசஸ் ஒரு கொலைகாரன். இப்படிதான் காட்டுவாங்க. சோ அப்ப அந்த மாதிரி மோசமானவர்களுக்குத்தான் கடவுள் வந்து உதவி செய்கிறார். அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். அது நெறைய பேருக்கு தெரியாது. அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, பணக்காரங்களுக்கு கடவுள் உதவி செய்றார். அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அவங்களுக்கு உதவி செய்யல. மோசமானவர்கள், மிக மோசமானவர்கள். அவங்களுக்கு வந்து அப்ப தண்டனை எல்லாம் இல்லாம இருக்கும். இருக்கும். ஏழையா பிறந்திருப்பாங்க, ஊனமா பிறந்திருப்பாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க. அவங்க தான் இப்ப இந்த ஞானத்தையும் வந்து எடுப்பாங்க. இத கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும்னா, இது 5000 வருட காலச்சக்கரம். இதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்தில் எல்லோரும் வந்துட மாட்டாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. சொர்க்கத்தின் முதல் 2500 வருடம் அவ்வளவு சுகமா இருக்கும். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க. சிங்கமும், பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும். எந்த விதத்திலும் துக்கம் இருக்காது. குழந்தை பொறக்கும்போதே சிரிச்சுட்டு தான் பொறக்கும். தாய்க்கும் பிரசவ வலியெல்லாம் இருக்காது. ஆனந்தமா தான் இருப்பாங்க. அப்படி சுகமாக இருந்தும் செல்வம், ஆரோக்கியம், அழகு எல்லாமே உச்சத்தில் இருந்தது.
முதல் 2500 வருடத்துக்கு எந்த விதமான பாவமும் பண்ண மாட்டோம். பாவம்னா என்னன்னே தெரியாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு அடுத்தது நரகத்துல வரும்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பாவம் சேரும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதன் வசமாகும். அப்ப இந்த பாவங்கள் செய்யும்போதும் உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல இல்லையா? சோ 2500 வருஷம் பாவம் செய்யல. அடுத்த 2500 வருடம் நரகம் ஆகுது. அதுல பாதி 1250 வருடம் பாவம் செய்யறோம் தண்டனையே இல்லாம. அடுத்தது இங்க வரும்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா தண்டனை வருது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த செல்வம் குறையுது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஆனா பாவமும் பயங்கரமா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் நாளுக்கு நாள் அது அதிகமாகும். இன்னைக்கு உச்சத்துக்கு போயிடுச்சு. இப்ப இதுக்கான தண்டனை என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பாவம் செய்யறாங்களே யாரு? சொர்க்கத்தின் தேவதையா இருந்தவர்கள் இப்ப நிறைய பாவம் செய்வாங்க. இது இல்லாம நடுவுல மற்ற மதத்தை சார்ந்தவர்கள்லாம் வருவாங்க. கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் இவங்கெல்லாம் மேல இருந்து வருவாங்க. சொர்க்கத்தில் உள்ளவர்கள் ஆரம்பத்திலே வருவாங்க. ஆத்மாக்கள் எல்லாம் மேல குட்டி குட்டி புள்ளியா இருக்கும். உடம்புல வரும்போது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கும். சரி, அவங்களும் வருவாங்க. அவங்க வரும் பொழுது எந்த மதமும் ஃபர்ஸ்ட் வரும் பொழுது பிடிச்சு இழுக்கும் மற்ற மதத்தினர். அது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்படிதான் எல்லாரும் அதுக்கு முந்தைய மதத்துல இருந்து அந்த மதத்துக்கு நிறைய பேர் மாறுவாங்க. அடுத்தது அவங்களுடைய வம்சம் வந்துடும். அந்த வம்சம் யாருன்னா அங்க இருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள். அப்பதான் வருமே அந்த ஆத்மா மேல இருந்து. அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வசதியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா விதி என்னன்னா, இப்ப நம்மளே ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு வரைக்குமே நம்ம நல்லா தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் உடம்புலயும் கஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். சோ அப்ப ஒரு மனிதனுடைய ஆயுள்ல பாதி நல்லா இருக்குதுல்ல. அந்த மாதிரி சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் வந்தவர்களுடைய முக்காவாசி வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கும். முக்காவாசி அந்த ஆத்மாவுடைய ஜென்மங்கள். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டம் வருது. கடைசியில தான் கஷ்டம் அதிகமாகுது. ஆனால் இந்த கடைசி நேரத்திலயும் முதல் பிறவி மேல இருந்து எடுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வசதியா இருப்பாங்க. ஆனா உலகம் ரொம்ப மோசமா இருக்குது. இந்த நேரத்துல காசு கிடைச்சா அவன் காமத்தை தேடி போகாம எங்க போவான்? இல்லையா? காமம், விபச்சாரம் இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவான். அப்ப அவன் எல்லாம் பண்ணுவான். ஆனா நல்லா தான் இருப்பான். அதுதான் எல்லாருக்கும் புரியாத புதிரா இருக்கு. அதை வச்சுதான் இவங்க கடவுள் இருந்தா எப்படிடா இதெல்லாம் நடக்கும்? அப்படி சொல்லிடுறாங்க. ஆனா அவர்கள் உண்மையில் கடவுளால் கைவிடப்பட்டவர்கள். கடவுளால் கைவிடப்பட்டவர்கள் சொல்ல முடியாது. கடவுளை அவங்க கைவிட்டாங்க. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா, கடவுள் கடைசின்னு ஒரு வருஷம் வர்றார். இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு வயோதிகர் உடல்ல வர்றார். நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்துல பிறக்கிறது கிடையாது. சோ அதனாலதான் ஒரு லிங்க ரூபத்துல, அதாவது ஜோதி ரூபத்திலே வழிபடுறோம். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியா சொல்றாரு, சொர்க்கத்தில் நீங்க பாவமே செய்யாததுக்கு காரணம் என்ன? நரகத்தில் ஏன் பாவம் செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நரகத்துல நீங்க உங்களை உடம்புன்னு நினைச்சிட்டீங்க. உடம்பு மூலமாக ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால புலனின்பத்துக்கு அடிமையானீங்க. ஆனா சொர்க்கத்துல இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வுல இருந்தீங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில நட்சத்திரமா ஜொலிக்கிறது தான் இங்க போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும் சொர்க்கத்தில். அதுதான் விழிப்புணர்வு நிலை. ஆன்மீக விழிப்புணர்வுனா அதான் அர்த்தம். ஆத்மான்ற விழிப்புணர்வுல இருக்குது. ஆனா இங்க சும்மா ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னே தெரியாம. அப்ப 2500 வருடம் ஆத்மான்ற உணர்வுல ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்கும்பொழுது என்ன ஆகுன்னா, ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். சோ உங்களை ஆத்மா நினைத்தாலும் ஆனந்தம் இருக்கும். பிறரை ஆத்மான்னு பார்த்தாலும் அந்த ஆனந்தம் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மாவுடைய சக்தி குறையும். செல்போன் சார்ஜ் குறையிற மாதிரி. அப்பதான் என்ன ஆகும்? அந்த கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சு வெளியில போகும். ஆத்மால இருந்து கவனம் முகத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்பதான் மனைவி அழகா இருக்கிறாள் அப்படின்னு ஸ்லைட்டா எண்ணம் வரும். அதான் முதல் பாவம். இப்படிதான் ஆரம்பிக்கும் காமம் ஃபர்ஸ்ட். மனிதனுடைய ஒரு ஜென்மத்திலே அது அப்படித்தானே ஆரம்பிக்குது இல்லையா? சோ இது ஜென்ம ஜென்மமா எடுக்கும்போது இப்படிதான் நடக்கும். சோ அப்படி அதுக்கு காரணம் என்ன? உடம்பு பக்கம் கவனம் போயிடுச்சு. ஆத்மான்றத மறந்தாச்சு. அப்ப ஆத்மால கவனம் இருக்கும்போது ஆனந்தம் இருந்துச்சு நிரந்தரமா. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு, அமைதி, ஆனந்தம். அது கட் ஆகும்போது அதை வெளியில தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி 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 ஏமாந்தது தான் மிச்சம். இல்லையா? அப்படியே என்னென்னமோ கற்பனை. என் மனைவி அப்படியே ஒரு அம்மா மாதிரி இருக்கணும்.
அம்மாவே முதல்ல அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க கலியுகத்துல. இதுல மனைவி அம்மா மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு வருவாரு. சோ அது ஃப்ளாப் ஆகும். அதே மாரி அவங்க வந்து கணவன் அப்பா மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. சோ இந்த மாதிரிலாம் எல்லா ஆசையும் நிராசையா ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, உள்ள வந்து ஓட்டை ஆயிடுச்சு. அந்த என்ன சொல்றது? ஓட்டப்பானையில எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் நிரம்பாது இல்லையா? அந்த மாரி உங்களுக்குள்ள திருப்தி கிடையாது. நீங்க எவ்வளவுதான் வெளியில குடுத்தாலும், எவ்வளவுதான் குடுத்துட்டு இருப்பாங்க எல்லாரும். இல்லையா? உங்க அப்பா, அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு குடுக்கலாம். நல்ல அப்பா, அம்மாவா இருந்தா. இல்லாட்டினா போடான்ட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அழுவுறாரு. அவரு லவ் பண்ணி ஃபெயிலியர் அழுவுறாரு. அவங்க அம்மா கூப்பிட்டு, "ஏய் என்னடா ஆச்சு?" மூணு போடா உனக்கு வேற வேலை இல்ல. அவ்வளவுதான். 1 செகண்ட் தான் அவங்களுடைய அம்மாவுடைய அன்ப காட்ட முடியுது அவங்களால. இல்லையா? அப்ப அப்படி இருக்கும் பொழுது, கணவனும் இதை எதிர்பார்க்கிறான், மனைவியும் இதை எதிர்பார்க்கிறா. 2மே ஓட்டப்பான. 2மே எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு எதிர்பார்க்குது. எங்க இருந்து கிடைக்கும்? இல்லையா? சோ அதனால அந்த திருப்தின்றது கிடைக்கவே கிடைக்காது. சோ அப்ப இது இல்லாம காமத்துக்கு வேற அடிமையா இருப்பாங்க. ஆ திருமணம் ஆன உடனே மனைவி அதுவரைக்கும் பெரிய உலக அழகி மாதிரி தெரிஞ்சவ டக்குன்னு பார்த்தா, ஏன் இவகிட்ட மயங்கினேன்னு எனக்கே தெரியலையேன்னு நினைப்போம். டக்குனு மனம் மாறிடும். ஆச்சரியமா இருக்கும். ஆ சோ இப்படியே ப இதனால பாவம் மேல பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த காரணம் உடம்புன்னு நெனச்சது. இப்ப புதுசா மேல இருந்து வர ஆத்மா, இப்ப கிறிஸ்தவ தர்மம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். கிறிஸ்து ஆத்மா வருவாரு. இயேசு ஏற்கனவே இருந்தவர் தான். சோ அவர் உடம்புல கிறிஸ்துன்ற அந்த பரிசுத்த ஆவி வருது. அது ஒரு ஆத்மா. அவங்க ஆவின்றாங்க. சோ அந்த மதத்தை உருவாக்குறதுக்கான ஞானத்த சொல்லிட்டு, இயேசு இறந்தவுடன் கிறிஸ்துவும் தனியா வேற ஒரு உடம்பு எடுத்துரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரே உடம்பு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களும் பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. மற்ற மதத்தினரும் பாவம் செய்வாங்க. இப்ப கிறிஸ்தவ ஆத்மா இங்க வருது இல்லையா? இயேசு கூட வந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சுவலா சந்தோஷமா தான் இருக்கும். அதோடைய ஆயுள் 2000 வருஷம்னா, பாதி 1000 வருஷம் நல்லா இருக்கும். பாவம் செய்வாங்க. ஆனா துக்கம் இருக்காது. அந்த பாவமும் ரொம்ப கம்மியா தான் பண்ணுவாங்க. தேவதைகளோட ஒப்பிடும்போது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட்டிங்லயே பாவம் செய்ய ஆரம்பிச்சுருவோம். அவங்க அப்பதான் வரவே செய்வாங்க. இல்லையா? அதனால தான் அவங்க இருந்தா எங்க நம்ம கெடுத்துருவோமோன்ட்டு அவங்கள தூக்கி வேற நாட்டுல பிறக்க வைக்கிறாரு. இல்லையா? இந்தியாவுல கிடையாது அவங்க. அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அதே மாரி கடைசியில முஸ்லிம் மதம் வருது. இப்ப பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிக டாலர் வேல்யூ கொண்டது பார்த்தீங்கன்னா, முஸ்லிம் கரன்சி தான் சொல்லுவாங்க. ரியால் தான் ரொம்ப அதிகம் அப்டின்னுவாங்க. சோ அவங்க லேட்டஸ்ட்டா வராங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை விட அவங்க அழகாகவும் இருப்பாங்க. இல்லையா? அரபு நாட்டுக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருப்பாங்க. ஏன்னா கடைசியா வரும்போது எல்லாமே செல்வம்ன்றது அழகும் சேர்த்து தான். எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா கொடுக்கப்படும் பொழுது, கடைசி நேரத்துல உலகமே விகாரத்துல விழுந்து கிடக்கிறதுனால, அவங்களும் பாவம் தான் செய்வாங்க. அப்ப உங்களுக்கு தோணும். என்னடா அவன் இப்படியெல்லாம் இருக்கிறான். ஆ கடத்தல் தொழில் பண்ணலாம், விபச்சாரம் பண்ணலாம். ஆனா நல்லா இருக்கிறானே அப்படின்னு தோணும். அதனால நாம இதுவரைக்கு விபச்சாரம் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் ஆனா 2500 வருஷமா காமத்துல விழறதுக்கும், அவன் அப்பதான் வந்தே இருக்கிறான். இல்லையா? அப்ப உலகம் அழியிறது வந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்துல அழியணும்னா, நம்ம 2500 வருஷம் செஞ்ச பாவத்த அவன் ஒரே பிறவியிலே பண்ணணும். ஏன்னா அப்பதான் அது அழியும். ஆ இந்த கேள்வி பதில் கிடைச்சிருச்சுல்ல. கரெக்ட். நம்ம 2500 பண்ண பாவம் அவங்க 1 வருஷத்துல பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது இல்ல. கரெக்ட். சோ அது பண்ணிட்டு அடுத்த ஜென்மத்துல அடைவான். அடையாம போயிட மாட்டான். பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு தண்டனை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எல்லா பாவத்தையும் பண்ணியாச்சு. தண்டனை அப்படி ஸ்லைட்டா வந்துகிட்டு இருக்குது. ஆனா பெருசா வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ள கடவுள் வந்து நம்மள தூக்கிர்றாரு. ஒரு வயோதிகர் உடல்ல சிவபெருமான் வரார். அவர தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். வந்து சொல்றாரு, இந்த ரகசியத்த சொல்றாரு. சொல்லிட்டு, இப்ப நீங்க உடம்புன்னு நெனச்சதுனால தான் இந்த பிரச்சனை. ஆத்மான்னு உணர்ந்து, ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்றார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, 2500 வருடம் நாம செய்யாத பாவமே இருக்காது. தேவதை ஆத்மாக்கள். அதனால தான் இந்து கோயில்கள் அவ்வளவு அசிங்கமான சிலைகள் இருக்குது. என்னன்னா, அவ்வளவு கோபுரத்தின் உச்சத்துல வச்சாரு கடவுளு. அப்படியே இறங்கி வர, வர அவ்வளோ கேவலமா ஆயிட்டோம்னு அர்த்தம் அது. பாலியல் குற்றம் எங்க அதிகமா நடக்குது? இந்தியாவுல தான் நடக்குது. ஏன்னா இதே பாரத பூமி தான் பவித்திர பூமியா இருந்தது. தூய்மையானதா இருந்தது. இன்னைக்கு விபச்சார விடுதின்றதே சொல்லிடலாம். அந்த மாரி பாலியல் குற்றம் நடக்குது. அ இந்தியாவை சார்ந்த மற்ற இடங்கள், அ
இங்க இருந்த இந்த ஸ்ரீலங்கா, இந்த பக்கத்துல இருக்கிறது எல்லாத்துக்குமே அது பொருந்தும். பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல போய் கேங் ரேப் பண்றாங்க. ஆப்கானிஸ்தான் பயங்கர ஸ்ட்ரிக்டான முஸ்லீம் நாடு. பாகிஸ்தானும் முஸ்லீம் நாடு தான். பட் அப்ப தெரியுது பாருங்க, இந்தியாவுக்கு பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கிறான்னா இங்க இருந்து போனது அது எல்லாம் கணக்கு இருக்குது இல்லையா? சோ அப்ப அவ்வளவு கொடூரமான தண்டனை இருந்தாலும் அவனால காமத்தை கட்டுப்படுத்த முடியாம போய் பாவம் செஞ்சு கடைசியில கொல்லப்படுறாங்க. இப்ப கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியமோ தெரியல, நமக்கு தான் அது புரியுது. வாவ்! ஆமா, இது கடவுள் தான் அப்படின்ட்டு. நம்ம மற்றதுலெல்லாம் மயங்கி இருப்போம். சர்ச்சில ஏதாவது நல்ல விஷயம் இருந்ததுன்னா பார்ப்போம், படிப்போம். எம்ஜிஆர் பாட்டுல நல்ல நல்ல விஷயம் இருந்தா கேட்போம். எல்லாமே இருக்கும். பட் கடவுளுடைய அந்த ஆனா அதுலலாம் என்னன்னா, கொஞ்சம் ரத்தினமும் நெறைய குப்பையும் இருக்கும். எல்லா மதத்திலயும், சினிமா பாட்டு எல்லாத்துலயுமே. ஆனால், இப்போ ஒரு எம்ஜிஆர் பாட்டுல நல்லா இருக்குதுன்ட்டு படத்துக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு நல்ல பாட்டு இருக்கும். மற்ற பாட்டெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும். உங்க மனதை எந்த அளவுக்கு குப்பையா இறக்க முடியுமோ இறக்கிடும். சோ இந்த மாரி இருக்கும். இந்த நேரத்துல வெறும் ரத்தினத்த மட்டுமே எடுத்து குடுத்தா எப்படி இருக்கும்? அதைத்தான் கடவுள் வந்து கொடுக்கிறார். ஞானம். இத கேட்ட உடனே அவ்வளோ ஆச்சரியம். அ அ இதுல வந்து இது காமத்தை விடணும் அப்படிங்கிறது எடுத்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு முரளி படிச்சாலே தெரிஞ்சிடும். இறைவன் கொடுக்கிற ஞானத்துக்கு பேரு முரளி. அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த காமத்தை விடணும்னு சொன்னோனே நெறைய பேர் போயிடுவாங்க. ஆனால் அந்த காமத்தை விடணும்னு சொன்னதுனால ஈர்க்கப்பட்டு தான் நம்மலாம் வந்தே இருப்போம். இது கரெக்ட் அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு விழுந்து இருக்கிறோம்ல. அதனால இது என்ன கரெக்ட். ஆ சொல்றது? அதனால கண்டுபிடிச்சிரும். கரெக்ட் தான். இது தப்பு தான். கரெக்ட்ன்ட்டு. இது இறைவன் தான். கரெக்ட். அவங்களுக்கு தெரியல. இப்பதான் நான் விழவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால அட போங்கடா நாங்களே இப்பதான் வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க இத அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒருவேள அவங்க இந்த ஞானத்தை எடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், எடுக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். எடுத்துட்டாங்கன்னா, அவங்க தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா அது நடக்காது. ஏன்னா, இதுல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா கடைசியில வரவங்க ஒவ்வொரு தடவையும் கடைசியில தான் வருவாங்க. அப்ப எடுக்க மாட்டாங்கல்ல. இல்லையா? சோ யார் ஆரம்பத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இது ஈர்க்கும். மற்ற எதுவுமே அவங்க பெருசா பக்தி பண்ணியிருக்க மாட்டோம். நாஸ்திகம் பேசியிருப்போம். எல்லா தப்பு வேலையும் பண்ணியிருப்போம். ஆனா கடவுள் வந்தோனே என்ன மேஜிக் நடந்துச்சுன்னே தெரியல. டக்குன்னு புடிச்சிடும். டக்குன்னா அது ஒரு சில மாதம் கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் 2500 வருடம் பாவம் செஞ்சுட்டு டக்குன்னு வர்றது பெரிய விஷயம்ல. இப்ப எடுத்துடுறோம் நாம இந்த ஞானத்தை. யார் எடுக்கிறோம்? நம்பர் 1 ஃப்ராட் எடுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பாவம் ராஜாவா இருக்கும்போதெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம்னே தெரியாது. இப்ப இருக்கிறவங்கலாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற அளவுக்கு பண்ணியிருப்போம் நம்ம. நம்மளுடைய குணம் தான் இப்ப வந்து இவங்கள புடிச்சு அரெஸ்ட் பண்றது. அரெஸ்ட் இல்ல, அங்க கொலையே நம்ம பண்ணுவோம். ராஜாவா இருக்கும்போது கொலையே பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருப்போம். இது இல்லாம மக்கள டார்ச்சர் பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். சோ அவ்வளவுக்கான தண்டனை குடுத்தா உன்னால தாங்க முடியாது குழந்தை. அது மட்டும் இல்ல, உன்ன விட்டா உலகத்தையே கெடுத்துடுவ நீனுன்ட்டு நம்மள தான் மாத்துறாரு. சோ நம்ம மாறிட்டு இருக்கிறோம். அவங்க அப்படியே கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. நம்மள அப்படியே மேல் நோக்கி அழைச்சிட்டு வரார். சோ அப்ப பாருங்க, கடவுள் வந்து அநியாயம் செய்தவர்களுக்கு தான் நல்லது பண்றாரு. ஆனா, இது கடவுளுடைய இன்டென்ஷன் கிடையாது. எல்லாருக்கும் குடுக்கணும்னு தான் அவரு நெனைக்கிறாரு. யாரும் எடுக்கிறது இல்ல. அப்ப நாம எடுக்கிறோம். சோ இங்க தான் கடவுள் சூழ்ச்சி பண்ணல. சூழ்ச்சிக்காரர்களுக்கு உதவி பண்றார். சூழ்ச்சியெல்லாம் விடு முதல்ல. அதுதான் உனக்கு பிரச்சனை. ஏன்னா, நீ எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சிடலாம். கர்மால இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப நீ இப்ப விட்டுரு. உனக்கு தெரியாது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு சகோதரி பிரம்மகுமாரி திருமணமாகி கொஞ்ச மாதத்திலேயே பிரம்மகுமாரி ஞானம் கிடைச்சிருச்சு. சென்டருக்கு போறாங்க, புடிச்சிருச்சு. ஒரு வாரத்துல வாவ்! கரிமீன விடு, காமத்த விடுன்னோனே அப்படியே கணவன் டென்ஷன் ஆயிட்டான். என்னது காமத்த விடுறதா? அங்க போனா கால உடைச்சிடுவேன் அப்படின்ட்டாரு. ஐயய்யோ! என்ன இது கணவன விட்டு என்ன பண்றதுன்ட்டு சென்டருக்கு போறத விட்டுட்டாங்க. பிரம்மகுமாரி சென்டர். விட்டுட்டு என்னாச்சு, குழந்தை பிறக்குது. சோ நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த குழந்தைக்கு இப்போ 30 வயசு. குழந்தை மாதிரியே தான் அந்த குழந்தை இருக்குது இப்பவும். அதால அதுவா எதுவுமே பண்ண முடியாது. உடல் அளவிலும் ஊனம், மனதளவிலும் ஊனம். இப்ப அவங்க சொல்றாங்க, இத தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா, கடவுள் ஞானம் கிடைக்குதுனாலே உங்க வாழ்க்கையில பெரிய கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு வராரு. ஆனா நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுதான் இங்க விஷயமே. தண்டனை அனுபவிக்கணும். ஆ
கடவுளை பிடிச்சும் நீங்க அவருடைய ஞானத்தை கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாலே அடி பயங்கரமா விழும். ஃபாலோ பண்ணும்போது தெரியும் அது. அப்படி இருக்கும்போது விட்டுட்டே போனீங்கன்னா கடவுளை நீங்க குறைய சொல்ல முடியாது. அந்த சிஸ்டர் சொல்றாங்க, இதை தயவு செய்து சொல்லுங்க, காப்பாத்துறதுக்காக வந்தவரை நான் அலட்சியப்படுத்தி இருக்கிறேனே அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி நிறைய பாவம் செஞ்சுட்டு வந்தது நாம தான். நம்ம ஊனமா பிறக்கிறோம், பிறக்கல, அது வேற விஷயம். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? நம்ம வந்து சொர்க்கத்தில் இருந்தோம் இல்லையா, சுகமாக இருந்தோம் இல்லையா, அதனால நமக்கு தான் திமிரும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு 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 பெரிய அழகியா ஒரு பொண்ணு வரான்னு வச்சுங்களேன், இதெல்லாம் ஒரு பெரிய அழகா அப்படின்னு தோணும். அப்படியே நகை போட்டு வந்தா இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா? ஏன்னா உங்களை அறியாமல் இதுல மூழ்கி கடந்து இருக்கிறீங்க ஒரு காலத்தில் சொர்க்கத்தில். தங்க செங்கல்லால் கட்டப்பட்ட வீட்டுல இருந்ததுனால உங்களுக்கு இங்க இருக்கிற நகை புடிச்சு இழுக்கிறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஆடை அணிகலன்கள் புடிச்சு இழுக்கிறது கிடையாது. அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அங்க புஷ்ப விமானத்துல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு கண்ணிமைக்கிற நேரத்துல போகும். அந்த மாதிரி டெக்னாலஜி. அதனால இங்க ஏரோப்ளேனும் உங்களுக்கு ஈர்க்கிறது கிடையாது, காரும் ஈர்க்கிறது கிடையாது. அப்படியே இருக்கும். இயல்பாகவே ஆச்சரியமா இருக்கும். இது மத்தவங்களுக்கு திமிரு மாதிரி தெரியும். இது திமிர் கிடையாது. தானாவே உங்களுக்கு அதுல ஈர்ப்பு இருக்காது. ஆனால் கடவுளுடைய ஞானம் கிடைச்ச உடனே வர்ற ஈர்ப்பு இருக்குது பாருங்க. மத்ததெல்லாம் அப்படி டக்குன்னு தூக்கி கடைச்சிடுவாங்க. திருநங்கை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். திருநங்கை அப்படித்தானே. எவ்வளவு பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவங்களுக்குள்ள ஒரு ஒரு வித்தியாசம் தெரியும் பொழுது அந்த சைடு திருநங்கை வரும்போது டக்குன்னு நானும் உங்க கூட வரேன்ட்டு போயிடுவாங்க. ஒரு செகண்ட்ல தூக்கி கடைச்சிட்டு போறாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்ம வந்து மூழ்கி கடந்திருப்போம் காமத்துல, கரிமீன்ல. கறி இல்லாம சாப்பிடவே முடியாதுன்னு இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அப்பவே நம்ம அப்படிதான் இருந்திருப்போம். கடவுள் ஞானம் கிடைக்கும்போது விடவே முடியாதுன்ற நிலையில கடவுளை பிடிச்சிடுவோம். விட்டுடுறேன், எப்படியும் நான் விட்டுடுறேன். அதுதான் கடவுள் மேல உள்ள அன்புல அனைத்தையும் அர்ப்பணிக்கிறது. இந்த கண்ணுனால தெரிஞ்ச அத்தனையும் நான் விட்டுடுறேன். அதுதான் கண்ணப்பர் கதை. கண்ணை கொடுத்தாருன்னு அர்த்தம் இல்ல. கண்ணுக்கு தெரியும் அத்தனையும் கடவுளிடம் அர்ப்பணித்து விட்டார். எதுவுமே இது கிடையாதுன்னு இருக்காரு. சோ இந்த ரகசியம் தெரியாததுனால பணக்காரர்கள் நல்லா தானே இருக்கிறாங்க. யோபு சொல்லுவாரு, கடவுளுடைய ஞானத்தை கேட்டா அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க அப்படியே வருது பைபிள்ல. ஆனா அவன் 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 நல்லா இருக்கிறானே, கடவுளுடைய கோபம் அவன் மேல வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் இப்பதான் வந்திருக்கிறான். கடைசியில அனுபவிப்போம். நம்ம ஃபர்ஸ்டே வந்திருப்போம், ஃபர்ஸ்டே தண்டனை அனுபவிப்போம். அதுக்கு முன்னாடி இறைவனுடைய ஞானத்தை கேட்டு பாவத்தை அழிப்போம். என்னன்னா இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஆத்மான்னு ஒண்ணு வந்து பரமாத்மா என்னுடைய அப்பான்னு நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும். வர அந்த வெளி உலக கவர்ச்சியில அதுல இருந்து புத்தி விலக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி எதுலெல்லாம் நீங்க மயங்கி கடந்தீங்களோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு மியூசிக் டைரக்டருடைய பாட்டா இருக்கலாம், குறிப்பிட்ட நடிகருடைய படமா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட உணவா இருக்கலாம், அதுல இருந்தெல்லாம் புத்தி விலகும். இப்ப ஏதோ ஒரு பஸ்ல போகும்போது அந்த பாட்டு கேட்டீங்கன்னா இது நமக்கு ஒரு காலத்துல ஃபேவரட்டா இருந்துச்சுன்னு தெரியும். ஆனா அந்த ஈர்ப்பு இருக்காது. ஆச்சரியமா இருக்கும். அதுதான் ஆத்ம சக்தி நிரம்புறதுடைய அடையாளம். சோ அப்படி நாம உயர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் கீழ் நோக்கி உலகில் இன்பம், கடவுள் இருக்காரா? அந்த ஒரு சகோதரி வந்து பரம்பொருள் மகாவிஷ்ணு கேட்கிறாங்க. என்னங்க படிக்கணும், எல்லாம் இதாகணும், இப்படி இருக்கிற நேரத்துல இதெல்லாம் ஒரு தேவையா அப்படின்னு அந்த சகோதரி கேட்கிறாங்க. அதே சினிமா நடிகர் கிட்ட பெரிய ஒரு கடவுளை பேட்டி எடுக்கிற மாதிரி அப்படியே பவ்யமா பேசும் அந்த பொண்ணு. அவரு வந்து அவரு சொல்றது ரைட்டு தப்பு அது வேற. ஆனா ஒரு ஆன்மீகவாதி தானே அவரு. ஒரு குற்றவாளி மாதிரி அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ பெரிய ஞானியா இருந்தா பரவாயில்ல. இல்ல நீ சினிமாக்காரன் பின்னாடி போயிட்டு அப்படியே தெய்வம் மாதிரி அப்படியே பவ்யமா கேட்பாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு முன்னாடியும் இவரை கேள்வி கேட்டோம். ஆமா, இவரையே கேள்வி கேட்டாரு இன்னொருத்தர். அவரும் அப்படிதான் சினிமாக்காரங்களும் பவ்யமா கேட்டுன்னு இருப்பாரு. சினிமாக்காரன் ரொம்ப சாதிச்சதா தெரியுது. எப்படியா இருந்தாலும் சினிமாவை தூக்கி போட்டு வந்தது பெரிய விஷயமா இல்லையா? இல்லையா? அதுக்கே ஒரு பெரிய அப்ளாஸ். என்ன அவருடைய போராட்ட நேரம், கடவுளை பிடிக்க மாட்டாரு. அவர் பிடிக்கணும்ன்ற ஆசைக்காக தான் நம்ம அதை போட்டுட்டு இருக்கிறது. சோ இப்ப கடவுள் வந்துட்டார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப ஒண்ணு யோசிச்சு பாருங்களா, இப்ப வந்து நான் அசைவம் சாப்பிடாதவங்களே கிடையாது, அப்படி ஆயிடுச்சு. ஆனால்
நான் சின்ன வயசுல இருக்கும்போதே நான் வெஜிடேரியன் கடையே இருக்காது. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே சாப்பிடுவாங்க. அது அவங்க ஏரியால மட்டும் தான் இருக்கும். வேற எங்கேயுமே இருக்காது. அப்புறம் நான் ஒரு தடவ டெல்லிக்கு போனேன். அப்ப இங்க வந்துருச்சு. அசைவம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு. டெல்லிக்கு ஒரு எக்ஸாம்க்காக போயிருந்தேன். அப்பயே நான் அடிமை ஆயிட்டேன். தேடுறேன். ஒரு நான் வெஜிடேரியன் கடை கிடையாது அங்க. ஃபுல்லா வெஜிடேரியன் கடை தான். என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்ப அங்கேயும் மாறி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ சோ இப்படி மாறிட்டு இருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க. கரெக்ட்டா சொல்லணும்னா, இப்போ ஒரு 30 வருடத்திற்குள்ள வந்தது தான் இந்த 30, 40 வருடம் தான் இருக்கும். இந்த அசைவம். திரும்புற பக்கமெல்லாம் அசைவம். இப்படி ஆனதெல்லாம். அது திரும்புற பக்கமெல்லாம் அசைவம்லாம் ஒரு 10, 20 வருடத்துக்குள்ள வந்திருக்கும். பிரதர் இப்போ ம். வந்துட்டு வெஜிடேரியன் கடையை தேட வேண்டியதா இருக்கு பிரதர். ஆமா. இல்ல. எங்க வெஜிடேரியன் எ இப்ப வெஜிடேரியன் கடையே யார் தெரியுமா நடத்துறாங்க? கொஞ்சம் ஃபேமஸான கடை இருக்குதுல்ல, அவங்களால மட்டும் தான் அத நடத்த முடியுது. அது ரேட் அதிகமா இருக்கும். வசந்த பவன், இந்த மாதிரி கடை இருக்குது இல்லையா? அது இல்லன்னா வெஜிடேரியன் கடையே இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அந்த கடை மட்டும் கரெக்ட். அது குவாலிட்டி மெயின்டெயின் பண்றதுனால ரேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அங்க போய் சாப்பிடுறாங்க. சரி. இதுல என்ன ஒரு காமெடின்னா, சின்ன சின்ன வெஜிடேரியன் கடையாம் மீன் குழம்பு ஊத்துவாங்க. எப்படா மீன் வெஜிடேரியன் ஆச்சு? முட்டை வைப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் அதுதான் கரெக்ட் வந்துச்சு. பிரதர். ஆ சைட் டிஷ்ஷா வச்சு இப்படியே கொண்டு வருவாங்க. அப்புறம் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. அவ்வளோதான். கரெக்ட்டுங்களா? ஆ இப்படியே இருக்கிறது தானே. வெஜிடேரியன் கடைன்னே போட்டிருக்கும். கீழ அந்த மதியம் சாப்பாடு மெனுல மீன் குழம்பு ஊற்றப்படும். எப்படி அட்ராக்ட் பண்ண வேண்டியதா இருக்குது பாருங்க. வெஜிடேரியன் எல்லாம் இப்படி அடிமை ஆயிட்டாங்க. சரி. இப்ப 20 வருடமா நம்ம இத வந்து சாப்பிடுறத பார்க்கிறோம். இந்த 20 வருடமாக தானே ஆளாளுக்கு மூட்டுக்கு மூட்டுக்கு வலி கொடுக்கக்கூடிய சிக்கன் குனியாலாம் வந்தது. அதுக்கு முன்னாடி கிடையாதே. அப்ப தெரியுது இல்லையா? அங்க எலும்ப உடைச்சு லெக் பீஸ்ன்னு சாப்பிட்டீங்க. இப்ப உங்களுக்கு அதுக்கேத்த மாரி வலி வர்றத பார்க்குறீங்கல்ல. ஒரு 40 வயச தாண்டிட்டாலே ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் மூட்டு வலி இல்லாதவங்களே இல்லன்ற மாரி ஆயிடுச்சு இப்ப. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. 80 வயசு தாத்தா அழகா சைக்கிள் மிதிச்சுட்டு வருவாரு. ஒரு 50 கிலோ அரிசி மூட்டைய வச்சு மிதிச்சுட்டு வருவாரு. நான் சின்ன பிரதர் வயசுலலாம் பார்த்துருக்கிறேன். எந்த அளவுக்கு எந்த ம். அளவுக்கு வெஜிடேரியன் கடைகள் அதிகமாயிருக்கோ, அந்த அளவுக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாயிருச்சு. அதையும் கண் முன்னாடி பார்க்குறோம்ல. இதெல்லாம் நம்ம ம். கண் முன்னாடி இந்த ஜெனரேஷன்ல நடக்கிறது தானே. கரெக்ட். சோ அப்ப ஒருத்தர் வந்து பேசுறாரு. இன்னொரு ஆங்கர். என்னமோ அசைவம் சாப்பிடுறது தப்புன்னா, என்னமோ எங்களுக்கு குற்ற மனப்பான்மை வர வச்சுருவாங்க போல இருக்குது. குற்ற மனப்பான்மை இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கிறியேன்றதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவரு அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சோ உலகம் அப்படி போகுது. இல்லையா? தவறெல்லாம் ரைட்டுன்னு சொல்றது தான் கலியுகம். சோ அந்த காலகட்டத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது, ஒரு "நீ ஏதோ பாவம் செஞ்சதுனால தான் ஊனமா பிறந்த" அப்படின்னு இந்து மதத்தின் வேதத்த படிச்சுட்டு யாரும் பேசல. இயல்பாகவே தோணும் இந்தியாவுல எல்லாருக்கும். இயல்பாகவே தோணும். சொல்லுவாங்க ஒண்ணும் இல்ல ஒரு அந்த அந்த ட்ரெயின் பூச்சின்னுவாங்க இல்லையா? மரக்கட்டன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அத பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க அத வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க, இப்படி நசுக்குவாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற குட்டி பையன் சொல்லுவான். "ஏய் நீ அடிச்சுட்டல்ல போ, அடுத்த ஜென்மத்துல நீ மரக்கட்டையா பொறக்க போற. அது உன்ன நசுக்க போகுது." யார் சொல்லிக் குடுத்தா அதுக்கு? இயல்பாகவே இந்தியாவில் இது அவங்க புத்தியில இருக்கும். ஏன்னா இங்க தானே சொர்க்கமாக இருந்தது. இங்க தானே கடவுள் வந்து ஞானத்தை கொடுத்தார். இது யாருமே படிக்க தேவையில்ல இது. இது தானாவே தெரிஞ்ச விஷயம். ஆனா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வ விலங்கை சாப்பிடாம, அதாவது உயிரை கொல்லாமல் இருக்க முடியுமான்னு நம்ம அதிபுத்திசாலி ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் சொன்னவரு. அவரு வெஜிடேரியன் தான் சாப்பிடுறாரு. எதுக்கு இந்த கருத்து சொன்னாருன்னு தெரியல. அவரு அப்ப ஒண்ணு இத சாப்பிடாம எதால இருக்க முடியாது. ஆனா நாங்க சாப்பிட சொல்றதுக்கு காரணம் என்னன்னுட்டு வேற ஏதோ ஒண்ணு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. ருத்ராட்ச கொட்டைய வச்சு இப்படி தொங்க விடணும். இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அது அம்மா அம்மான்னு கத்துது ஆடு. அது கேட்கல உனக்கு? இப்ப என்ன சொல்லுவாங்க அசைவம் சாப்பிடுறவங்க? முதல் வார்த்தை நல்லா இருக்குது. அததான் எடுத்துக்குவான். அவன் என்னத்துக்கு இத வச்சு பார்த்துட்டு இருக்க போறான்? ஓ! அப்ப கொல்றது தப்பில்ல. ஓகே. அப்படித்தானே நெனைப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். சோ ஆனா நான் வெஜிடேரியன் சாப்பிடுறத விட மிகப்பெரிய குற்றம் காமம் தான். ஆச்சரியமா இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா கற்பழிப்புக்கு தானே இருக்கறதுலே பெரிய தண்டனை குடுக்குறீங்க. வேற எதுக்காவது இவ்வளவு பெரிய தண்டனை குடுக்குறாங்களா? கற்பழிப்புக்கு தான் உடனே அதுக்குன்னே தனியா போக்சோ சட்டம்லாம் போடுறாங்கல்ல.
கொலை பண்றது கூட அந்த அளவுக்கு கொலை பண்ணி கூட வெளியில எல்லாம் வராங்கல்ல, ஆயுள் தண்டனை அனுபவிச்சு. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு தெரியாம வெளியில போய் நான்வெஜ் சாப்பிட்டாலோ, மத்தவங்க கிட்ட பொய் சொன்னாலோ, திருடுனாலோ அத கண்டுக்க மாட்டாங்க. ம். இன்னொருத்தர் கூட காமத்துல ஈடுபட்டு விட்டுருவாங்களா? விட்டுருவாங்களா? ம். நமக்கே தெரியும் இது பெரிய கரெக்ட். தப்புன்னு. அப்ப எப்படி இதுவும் அதுவும் ஒண்ணு? ஈக்குவல் கூட இல்ல. இதை விட அது பெரிய பாவம். சோ அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப ஒரு பொண்ண வந்து குக்கர்ல வேக வச்சாரு. எதுக்கு வேக வச்சாரு? நான்வெஜ் சாப்பிட்டதுன்னா வேக வச்சாரு. கள்ள தொடர்புல இருந்துச்சு. இருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் அவரு அந்த காரணத்த தான் சொல்றாரு. அதுதான் ஒரு மனிதனை இந்த அளவுக்கு மிருகமா மாத்துது. இல்லையா? சோ அந்த பாவம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம். ஆனா அதை எந்த ஆன்மீகவாதியுமே போதிக்கிறது கிடையாது. பட் மேபி இப்ப ஈஷா யோகா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து அந்த தூய்மை பிரம்மச்சரிய விரதம் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க இயக்கத்துக்குள்ள மட்டும் சொல்றாங்களே தவிர, அது ஒரு பிரச்சாரமாக வெளியில வந்து சொல்றது கிடையாது. ஆனா இங்க கடவுள் சொல்றாரு. கீதையில இருக்குது காம மகாசத்ருன்ட்டு. பைபிள்ல இருக்குது. நீ ஒரு பொண்ண இச்சையா பார்த்தாலே நீ பண்ணதுக்கு பேரு விபச்சாரம்னு இருக்கும். மனைவியை தவிர மற்ற பெண்களன்னு அவர் சொல்லல. ஒரு பெண்ணை பார்த்தால் அதுக்கு பேரு விபச்சாரம்ன்ட்டாரு இச்சையா பார்த்தா. சோ அப்ப எல்லாத்துலயுமே இது இருக்குது. சொர்க்கத்தில் உனக்கு வந்து பரிசுத்தமான மனைவி கொடுக்கப்படுவார்கள் அப்படின்னு குரான்ல இருக்குது. அப்ப இங்க இருக்கிற மனைவி விபச்சாரின்னு தானே அர்த்தம். அங்க பரிசுத்தமானவன்னா இங்க என்ன அர்த்தம்? இல்லையா? சோ அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப அப்ப பரிசுத்தமான உலகத்துக்கு போணும்னா நீங்க பரிசுத்தமானா தானே போக முடியும். இப்ப பரிசுத்தம் ஆகிறது இறைவனை நினைத்தால் மட்டுமே அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். சோ நெறைய அதாவது உணவா பிறக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து குடும்பத்துல நோயில படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில தங்கவே தங்காது. பைபிள்ல இருக்குது இது அழகா. யோபு ரொம்ப அற்புதமானது. முழுக்க முழுக்க இந்து மதத்தில் உள்ள அத்தனையும் அந்த யோபுல இருக்கு. 2 பேருடைய உரையாடல். அவருடைய நண்பரும், யோபுவும் பேசிக்கிற உரையாடல்ல வருது. சோ அப்ப இவ்வளவு ஏன் ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம். ஜெனரலா ஒருத்தன்கிட்ட குடுத்து, இடது கையால எழுத சொன்னா எழுதிடுவானா? ஆனால், யாருமே பயிற்சி கொடுக்காம இடது கையால எழுதுறாங்க. வலது கையில அவனுக்கு வரமாட்டேங்குது. இடது கையில தான் வருது. எப்படி வருது? உடனே இவங்க அது ஒரு ஜீனா இருக்கும். எது தெரியலனாலும் உடனே ஒரு ஜீனா இருக்குமா. ஒரு சகோதரி சொல்றாங்க. இந்த கள்ளத்தொடர்பு பத்தி சொன்னா, அது ஒரு ஜீன். பாலிகாமின்றது ஒரு ஜீனா. இப்ப தானே வந்துச்சு. அப்ப புதுசா வந்துச்சா ஜீன் மொளச்சு? இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. இப்ப தானே திரும்புற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பு. அப்ப மனுஷன் வந்து எப்ப இந்த சயின்ஸ ஒரு காரணமா புடிக்க ஆரம்பிக்கிறானோ, அப்ப அழிய ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். இல்லையா? தான் செய்ற தவறுக்கு சயின்ஸ ஒரு காரணமாக புடிக்க ஆரம்பிக்கிறான். விஜய் ஆண்டனி சார் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருந்தாங்க. அவர் ம். என்ன சொன்னாருன்னா, ஆ பெரிய பெரிய அம்பானி அந்த மாரி பெரிய ஆளுங்க இருக்காங்கல்ல. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு ஈய உருவாக்கட்டும். அப்ப ம். சயின்ஸ் பெருசு, பணம் பெருசு அப்படின்னு ஒத்துக்கலாம். கரெக்ட். கடவுள் தான் மிக உயர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் குடுத்திருப்பாரு. ஆனா அந்த கடவுள்ன்ற வார்த்தை மட்டும் அவர் வாயிலிருந்து வரமாட்டேங்குது. இதெல்லாம் தெரியுது. அப்ப அதுவும் சொல்றாரு. கடவுள் இப்படிதான் இருக்கான்னு யாராவது சொல்லட்டும். நான் எல்லாத்தையும் விட்டுர்றேன்றாரு. நம்ம தான் விழுந்து விழுந்து சொல்றோமே! பார்த்தா தானே! இன்னொன்னு அவருக்கு போனா தானே! அதெல்லாம் இருக்குதுல்ல. அவங்க எத பார்க்குறாங்களோ அத வச்சு தான் வந்துட்டு இருக்கோம். என்ன பண்றது? நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். யாருக்கு போகணுமோ அது போகும். நாடகத்தின்படி. அது கடவுளாச்சோ, அவங்களாச்சோ. ஆனால், ஆ எவன் ஒருவன் தானாகவே உணர்றானோ, ஒண்ணும் இல்ல கஷ்டப்படுறவங்க சொல்லுவாங்க, "நான் முன் ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேனோ, இப்படிப்பட்ட சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனேன்ட்டு" மனைவி சொல்லுவாங்க. யாரும் சொல்லிக் குடுக்கலையே அவங்களுக்கு. எல்லாம் என்ன இந்து மதத்துல வேதத்தையா படிச்சுட்டு வந்தாங்க. பைபிள் படிக்கிறாங்க எல்லா கிறிஸ்டியனும். குரான் படிக்கிறாங்க எல்லா முஸ்லிமும். இந்துக்கள் யாருமே எந்த வேதத்தையும் படிக்கிறது கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா அதிகபட்சமா சீரியலா எடுத்து போட்டாங்கன்னா ராமாயணம் பார்ப்பாங்க. அது 10ஓட 1னா இது ஒரு சீரியல் அவ்வளவுதான். இதுலயே திருப்தி ஆயிட மாட்டாங்க. போய் மத்த சீரியலும் பார்ப்பாங்க. அதுலயே அவங்களுக்கு புரியாது பெருசா. அவங்க ஏதோ மேலோட்டமா எடுத்துக்குவாங்க. பட் ஆனா சொல்றாங்கல்ல, என்ன பாவம் செஞ்சனோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க இறக்க போற அந்த தருவாயில் இருக்கும்பொழுது, அவங்க வீட்ல வந்து பிரச்சனை. ஆ வயசான பிறகு. அப்ப
அவங்க வந்து அவங்களுடைய மகளுடைய பையன்கிட்ட வராங்க. அவன் படிக்கிற ஸ்கூல கண்டுபிடிச்சு வராங்க. மகள் வந்து வேற ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஊர்லயே அவங்க பையன் படிக்கிறான். தனியா வேற இடத்துல இருந்து. அப்ப பார்க்க வந்து சொல்றாங்க, "உங்க அம்மாவுக்கு வந்து நானு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன். ஆனா நான் என்ன பண்றது? அவங்க அப்படி அவங்கள மீறி என் கணவனை மீறி நான் எப்படி பண்ண முடியும்?" அப்படின்ட்டு அழுவுறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசி நேரத்துல இவங்க அனுபவிக்கக்கூடிய சித்திரவதைக்கு, நான் இதுக்கு முன்னாடி செய்தது தான் காரணம்னு அவங்களுக்கு டச் ஆகுது பாருங்க. யாராவது கத்துக் குடுத்தாங்களா அவங்களுக்கு? சொல்லிட்டு அழுதாங்க. அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த கடைசி நேரத்துல இது ஞாபகம் வரும். அதுதான் விஷயம். ஏன் ஏன் வந்து அப்படியே படுத்தபடியே நெறைய பேர் இருக்கிறாங்கல்ல. நெறைய பேர். பிரபலங்களே நம்ம பார்க்கிறோம்ல. படுத்தபடியே இருப்பாங்க. அந்த நேரம் ஃபுல்லா என்னென்ன ஆட்டம் ஆடிய ஆட்டம் என்னன்னு பாட்டு வருமே. எல்லாம் மைண்டுக்குள்ள ஓடும். அதான் யோபு கிட்ட நண்பன் கேட்பான். இப்ப அதிகாரம் பண்ண வராங்களா பாப்போம்ன்ட்டு. உன் வேலைக்காரன் முதல்ல நீ சொல்றத கேட்கிறானா பாப்போம். இல்லையா? அந்த நிலை தள்ளப்படும்னு தெரிந்தால் நம்ம கம்முனு இருப்போம்ல. இதுக்கு பிறகும் இல்லையா? இப்ப இப்ப என்ன கேரண்டி? காசு உங்கள காப்பாத்திடுமா? நடிகர் லூஸ் மோகன் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. என்கிட்ட தேவைக்கு அதிகமாகவே காசு இருக்குது. ஆனா பாத்துக்க என் பையன் கிடையாது. அவன பாத்துக்கணும்னு நீங்க ஆணையிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு 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 பெரிய பிரபலம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் சாம்பியன் அல்லது ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவங்க வீட்ல ஒரு பொண்ணு மருமகளா போறா அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? குடுத்து வச்சவடா அவன்னுவாங்க. குறிப்பா அந்த பொண்ணு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவளா இருந்தா. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணியிருந்தா தானே, அததான் குடுத்து வைத்தவள். இல்லையா? எங்கேயோ எப்பயோ குடுத்திருக்கிறா. இப்ப அதை ரிட்டர்ன் அடையிறா. அது மாரி அவங்க வீட்ல பிறக்கிற குழந்தையும் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஜெனரலா சொல்லுவாங்க இதெல்லாம். அந்த குழந்தை குடுத்து வச்ச குழந்தை பிரதர் எங்க பொறக்குது பாருன்னுவாங்க. இத இத தவறா புரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப தானம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. ம். அது தவறு இல்ல. அதனால பாவத்த தானே மேலும் மேலும் சேர்த்துக்கிறோம். ஆமா. அது வேற இப்ப டாபிக் இங்க இப்ப கூட. இல்ல. இப்ப அத எடுத்துட்டு வர தேவல்ல. ஏன்னா மக்கள் வந்து பாவ புண்ணியமே இல்லன்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அது தனி டாபிக். அது நம்ம அது தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இவங்க மைண்ட்ல இத தான் இப்ப பதிய வைக்கணும். நீங்க செய்ற பாவ புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரவே செய்யும். இல்லையா? மற்றபடி அங்க அன்னதானம் பண்றது வந்து அவனே ஃப்ராடா இருக்கும்போது, அவனுக்கு காசு குடுக்கும்போது அது உங்களுக்கு பாவம் ஆயிடுது. அது தனி டாபிக். இங்க என்ன முக்கியமான விஷயம்னா, பாவம் ஆனாலும் அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது கிடைக்கும்போது உங்களால அனுபவிக்க முடியாது. ஏன் அனுபவிக்க முடியாது அப்டின்னா, ஆ நீங்க பிறந்தவங்க குடும்பம் வந்து மோசமான குடும்பமா இருக்கும். நீங்க யாருக்கு குடுத்தீங்களோ அந்த மாரி ஆட்கள் கிட்ட வந்து பிறப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட வாங்கிட்டாங்களா, அந்த கணக்க முடிக்கணுன்றதுக்காக நீங்க அங்க தான் போய் பிறப்பீங்க. அப்ப அவனுடைய குணம் இருக்குதுல்ல, அது வெளிப்படும். ஏன்டா இந்த அப்பா, அம்மா கிட்ட பொறந்தோம்? ஏன்டா இந்த கணவன் கிட்ட மாட்டணும்னு வாழ்க்கை ஃபுல்லா அழிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த மாரி அதுவும் சூக்ஷமமானது இருக்குது. மற்றபடி வந்து பாவம் செய்யாமல் உங்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்னா, இதை விட கடவுளை நிந்தனை பண்ண முடியாது. இல்லையா? சரி ஜெனடிக்ஸ்னால வருது. ஏன் அது ஒரு சிலருக்கு மட்டும் வருது? அதானே அங்க விஷயம். எல்லாருக்கும் வர்றது கிடையாதுல்ல. ஏன் ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு காமெடியாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸான காமெடி சீரியல் இது. உலகம் ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸான இங்கிலீஷ் சீரியல் அது. அதுல வந்து சயின்ஸ்ன்ட்டு ஹீரோ எப்பவுமே பேசிட்டு இருப்பார் ராஸ்ன்ட்டு. அந்த பொண்ணு பேரு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த பொண்ணு சயின்ஸ் அப்படின்ட்டு போயிடும். இவனுக்கு டென்ஷன் ஆயிடும். "நீ எப்படி அப்படி பண்ணலாம்?" அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வச்சுட்டு அந்த எவல்யூஷன் பத்தி சொல்லுவான். பாரு இந்த இந்த செல்ல இந்த விலங்குல இருந்து இது வந்துச்சு. இதுல இருந்து இங்க வந்துச்சு. இங்க இருந்து இங்க வந்துச்சு. இப்படின்ட்டு ஒரு ஒரு பொம்மையா வச்சு காட்டுவான். அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. மறுபடியும் விடாம ஓகே, இட்ஸ் ஓகே. நோ இட்ஸ் நாட் ஓகே. அப்படின்ட்டு மறுபடியும் அவன் நிரூபிச்சுட்டே இருப்பான். அப்ப அவ சொல்லுவா. அவ பேர் ஃபீபி. அவ சொல்லுவா, இதெல்லாம் சும்மா கிடையாது. ஃபாசில் ஆதாரம் இருக்குதுன்னும். சரி ஓகே. அந்த ஃபாசில் அங்க போட்டது யாரு? ஏன் போட்டாங்க? அப்படின்னு கேட்பா. டக்குன்னு அந்த பெட்டிய மூடிட்டு அப்படியே கம்முன்னு போயிடும். இல்லையா? அப்ப இன்னொரு விஷயம் அத போய் பார்க்கணும்னு உனக்கு புத்தி எப்படி வந்தது? இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது.
சோ அது அது ஒரு காமெடியாக இருக்கும். ஆனால் நல்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இதுல இருந்துதான் இது வருதுன்ற மாதிரி உன்னை அழிச்சிட்டு போனது யாரு? கண்டிப்பா கடவுள் கிடையாது இல்லையா? கடவுளை விட்டு எட்ட அழிச்சிட்டு போறதுக்காக சாத்தான் உங்களை பண்ற வேலை. ஏன்னா நீங்க அப்படி போனால்தான் இன்னும் பாவம் செய்வீங்க. அப்பதான் கடைசியில வரவும் சீக்கிரமா பாவம் செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? கடைசியில வரவும் பாவம் செய்யணும்ல ஈக்குவலா. ஏன்னா பாவம் செய்யாம உலகத்தை அழிக்க முடியாது. இப்ப பாருங்க, கடவுள் உலகத்தை அழிக்கிறது கூட காரணம் இல்லாம அழிக்க மாட்டார். அதுக்குள்ள நீங்க பாவம் எல்லாம் செஞ்சிடணும். அப்ப அவன் கட 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 கடன்னு பாவம் செய்யணும்னா அதுக்கு தடையா இருக்கிறது கடவுள் நம்பிக்கை. கட் பண்ணிட்டு கடைசி போட்டு சயின்ஸை வச்சு நம்ப வை. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதாவது ஸ்கூல்ல போய் சின்ன வயசுலயே போய் சொல்லி கொடுக்குற போடு. அவன் வாயே திறக்க கூடாது இனிமேல்ட்டு அப்படின்னு பரம்பொருள் மகாவிஷ்ணுவை புடிச்சு மாஸ்டர் பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பாவம் செய்வாங்க. எப்படி? இப்ப ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் தான் நிறைய பாவம் செய்யறாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு தான் ஆன்மீகம் முக்கியம். இந்த பிரச்சனை முடிஞ்சு. இனிமே ஸ்கூல்ல யார் ஆன்மீகத்தை பத்தி பேசாதீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து பாவம் செய்யணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. இங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல நிறைய பாவம் செஞ்சா போதும், அவன் வேலை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு இடத்துல போய் கெடுத்துருவான் எல்லா இடத்துலயும். இல்ல இப்ப ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா காலேஜுக்கு அவன் வேற ஸ்டேட்டுக்கு போவான், இல்ல வேற நாட்டுக்கு கூட போவான். இப்பதான் குளோபல் ஆயிடுச்சு இல்ல, எல்லா இடத்துலயும் கெடுக்கிறதுக்கு. அதான் ஒரு பால்ல வந்து ஒரு அமிர்தத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு சொட்டு விஷம் போதும். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சதை போட்டு வச்சுட்டா போதும் அப்படிங்கிறத சாத்தான் சாமர்த்தியமா பண்ணுது. சாத்தான்றது மனித வழி. சாத்தான் தனியா ஒரு ஆள் கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். ராமாயணத்தை சொன்ன மாதிரி 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது. சோ இது சொர்க்கத்தில் ராவணனுக்கு வேலை கிடையாது, நரகத்தில் தான் வருது. எப்படி? உடம்பு நினைச்சதுனால வருது. அதைத்தான் மறந்து இப்ப ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க, ஒருவர் ஆத்மான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உடம்புன்னு பார்த்தா தானே காமம் வருது. அப்பதான் எல்லா தவறுமே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்யாதனாலதான் சின்ன நோய் கூட இருக்காது, ஒரு சின்ன தலைவலி இருக்காது. இன்னைக்கு பாருங்க, உடம்புல குறை இல்லாதவர்களே கிடையாது. ஆக்சுவலா குறைகளைத்தான் அங்க அடையாளங்களாகவே நாம கொடுக்கிறோம் இல்லையா? ஒரு அழகான பொண்ணு இந்த இடத்துல நல்லா பெருசா மச்சம் இருக்குது, அப்ப அது குறைதானே அது இல்லையா? அழகான பொண்ணுக்கு இந்த இடத்துல தேவையில்லாத மச்சம் இருந்துச்சுன்னா அந்த அழகை கெடுக்குது இல்ல அது. அததான் நம்ம அடையாளமா கொடுத்துட்டு இருக்கிறோம். அது ஒரு நிறுவனம், குறை இல்லாதவன் இங்க எவனுமே கிடையாது அப்படின்ட்டு. ஆனா சொர்க்கத்தில் நீங்க எந்த குறையும் பார்க்க முடியாது. பரிசுத்தமா இருந்ததுனால கிடைத்த பரிசு அது. அழகிலும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, செல்வம் அளவற்று இருக்கும். இன்னைக்கு இத்தனை இயற்கை சீற்றம் வருது, நம்ம பாக்குறோம்ல. கரிமீன் சாப்பிடுறது, காமம், இதெல்லாம் அதிகமாகுது. அதுக்கேற்ற மாதிரி இயற்கை சீற்றமும் அதிகமாகுது. ஆனா நம்ம புத்திக்கு தோண மாட்டேங்குது பாருங்க, இதனாலதான் அது வருதுன்ட்டு. அதை விட்டுட்டு இல்ல ஓசோன் வந்துச்சு, அதுல ஓட்டம் வந்துச்சு, இங்க வண்டி ஓட்டினா அதனாலதான் வந்துச்சு, இதெல்லாம் ஓகே. ஆனால் கூடவே இங்க பாவமும் நடந்துட்டு இருக்குது. அதை நீங்க கவனிச்சீங்களா? இல்ல. சோ மரம் வளர்த்தா மரம் தண்ணி மழை வரும், மரம் இல்லாததான் பிரச்சனை. மரத்தினாலதான் அங்க தீயே பத்தின்னு எரியுது அமெரிக்காவில். இவங்க ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறாங்க, அங்கதான் காடு இருக்குது, ஏன் மழை வரல? 2 வருஷம் மழை வரல, அதனால புடிச்சிச்சு. அது ஓகேப்பா, நீ என்ன சொன்ன? மரம் வளர்த்தா மழை வளர்ந்தானே சொன்ன, ஏன் மழை வரல? இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப கொஞ்சோண்டு ஞானத்தை கடவுள் கொடுத்ததுக்கே இந்த ஆட்டம் ஆடுறது நம்ம. அவர் ஞான கடல் அவர் இல்லையா? ஒண்ணும் இல்ல, வெறும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. இதை மீறி எதெல்லாம் நீ நினைக்கிறியோ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீ பாவம் தான் பண்ணுவ. ஏன்டா கடவுள் நம்பல? நான் சயின்ஸை நம்புறேன். சயின்ஸ்ல என்ன கடவுளை பத்தியா போட்டிருக்குது? இருந்தா தானே போறதுக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பு. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இதுல நடந்துச்சுல்ல அமெரிக்கா தீ விபத்துல 3 நாளைக்கு முன்னாடி குளோபல் அவார்டு சினிமாக்காரங்களுக்கு. வழக்கமா வந்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க் காட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இத ஒரு பொண்ணு மும்முரமா பாத்துட்டு இருக்குது. என்ன யாருமே காடுன்னே சொல்லல இந்த தடவைன்ட்டு நக்கலா. உடனே அடுத்தது வந்த ஒரு நடிகை, கடவுள் இருந்தா தானே அதை பத்தி பேசுறதுக்கு. 3வது நாள் எல்லாம் பத்தினு எரியுது, இருக்கிற இடம் தெரியாம காணாம போகுது. இப்பவும் யோசிக்கலன்னா அவன மாதிரி முட்டாள் யாரு இருப்பா? இந்து மதத்துல அழகா இருக்கும், விநாச காலத்தில் விபரீத புத்தி. உலகம் அழியும் போதுதான் மனிதனுக்கு கடவுள் மேல உள்ள நம்பிக்கை ஃபுல்லா தகர்க்கப்படும்ன்ற. அப்பதான் இந்த விநாச காலம் நெருங்கினதோடைய அடையாளம். சோ இந்த மாதிரி நிறைய நடக்கும். இப்ப பாக்குறோம் இல்லையா, எத்தனை விதமான பாலியல் குற்றங்கள்,
ஆஸ்பத்திரியில போய் பாலியல் குற்றம், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் பாலியல் குற்றம். கடவுள் நம்பிக்கை இருந்தா அதை பண்ணுவாங்களா முதல்ல? கடவுள் இத பண்ணவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அடிச்சு சொல்லலாம் கடவுள் நம்பிக்கை இருக்காது. மத வெறி இருந்திருக்கலாம். பட் கடவுள் நம்பிக்கை அந்த பயம் அது இருக்காது. ஏன்னா மதத்தை வைத்து கற்பழிக்கிறதெல்லாம் வேற நடந்திருக்குது. ஆனால் அந்த கடவுள் இந்த கர்மா கணக்கு பயம் இருந்தா ஒருத்தங்க அப்படி பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லையா? சரி. ஒரு 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 பாட்டு ஒண்ணு வரும். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடியவன் மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? அதுல பாத்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு இருப்பதை மறந்து ஆடுறான் மனுஷன் அப்படின்ட்டு வரும். சோ நம்ம என்னதான் கத்துனாலும் புரிஞ்சுக்கிறவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிற நேரத்துல தான் புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருமே ஒரு டைம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அடிபடணும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கணும்னு சிலருக்கு அப்படி இருக்குது. சிலர் தான் ஒண்ணுமே இல்லாமலே டக்குன்னு புடிச்சுக்குவாங்க. சோ சீக்கிரமா புடிச்சா உங்களுக்கு லாபம். ஏன்னா ஏற்கனவே கடவுள் வந்து 88 வருஷம் போயிடுச்சு. 100 வருஷம் தான் டைம். 88 வருஷம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுவரைக்கும் நாம எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது. சோ இப்பவே நீங்க முயற்சி பண்ணி பாவத்தை அழிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்ல இடத்துலயாவது போய் பொறப்பீங்க. இல்லாட்டினா இந்த உலகத்துல எப்படி இருக்குதுன்னு பாக்குறோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ண முடியுதா? எப்படி இருக்கும்? அந்த உலக யுத்தம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, இப்ப உக்ரைன்ல, பாலஸ்தீன்ல கற்பழிப்புலாம் நடந்தா யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? எதுவுமே நடக்காது. இல்ல சண்டை நடந்துக்கும்போது அவ்வளவுதான். உயிரே கொல்றதுக்கு துணிஞ்சிட்டான்னா, கற்பழிப்புலாம் சர்வசாதாரணமா பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள காமம் இருந்தால் தான் அது மாரி நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பிறப்பீங்க. அதை இப்பவே அழிச்சிடுங்க. பாதுகாக்கப்படுவீங்க. அதுதான் அல்லாஹ் மட்டுமே உங்களுக்கு பாதுகாவலன்ட்டு குர்ஆன்ல இருக்கும். அல்லாஹ்வின் வழிப்படி நடந்தால், சிவனைத்தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்துல சொல்றாங்க. அவருடைய வழிப்படி நடந்தால், மனித வழிப்படி, மதங்களின் வழிப்படி நடந்தால் ஒண்ணுமே முடியாது. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, சரி கடவுள் நம்பிக்கை இருக்கிற மற்ற மதத்தினரும் இவருக்கு எதிர்ப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாஸ்திகர்களோட தான் அவங்களே கை கோர்க்குறாங்க. அவங்களுக்கே தெரியல. இயேசு சொல்ற மாரி பாவம் இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியல. மன்னிச்சிடுங்க பிதாவே அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவனுடைய ஞானம், இறைவன் ஒருவர் தான். அவர் வருவதும் ஒரு முறை தான். ஒரு வயோதிகர் உடல் வர்றார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவரு கொடுக்கிற ஞானம் இந்த ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கும் 5000 வருஷத்துல. இதன் மூலம் 5000 வருடமாக இழந்த அத்தனையும் மீண்டும் நீங்க பெற்றுடலாம். ஏன்னா மீண்டும் அதே சொர்க்கத்துக்கு போறீங்க. சோ பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நானும் ஒளிப்புள்ளி, இறைவனும் ஒளிப்புள்ளி. அவரு செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். நான் பூர்வ மத்தியில் நட்சத்திரமா இருக்கேன். ஏன்? உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுங்க. உடம்புன்னு நினைத்தால் தானே உடலை பார்த்தால் காமம் வர்றது. வெறும் ஒளிப்புள்ளி, அதுவும் ஒரு ஒளிப்புள்ளி. பணத்துக்குள்ள ஒரு ஒளிப்புள்ளி இருக்குது. இருக்கிற வரைக்கும் அந்த பணம் பார்க்கும், பேசும், எல்லாம் பண்ணும். அது போயிடுச்சுன்னா அப்படியே புத்துன்னு விழுந்துரும். சோ அந்த ஆத்மாவில மட்டும் கவனம் வைங்க. அவர் கொடுக்கிற ஞானத்தை கேளுங்க. அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். Thank you, brother. Om Shanti.